ஒரு பயங்கரமான இடத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டேன். இந்த இடத்துல இருந்து என்னால வர முடியுமா நான் தெரியல. ஃப்ரெண்டு ராஜு செத்துட்டான். கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலியமா உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆல்ரெடி வந்து நீங்க டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ இது எதோட வீடியோ அப்படின்னு சொல்லி இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், இது வந்து கேனபிள் ரேடியோட ஃபாலோ அப் வீடியோ. நிறைய பேர் வந்து ராஜ் ப்ரோக்கு என்னாச்சு சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒருத்தருக்கா தனித்தனியா வந்து நான் ரிப்ளை கொடுக்காம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியா இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணலாம். உங்ககிட்ட எல்லாருக்குமே தெளிவா நடந்தது என்னன்றதை வந்து எல்லாமே தெளிவா சொல்லலான்றதுக்காக தான் இந்த ஃபாலோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம நம்ம சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் வந்து நாங்கள் உள்ளே போனதுலேருந்து என்ன ஆச்சுன்றதை வந்து தெளிவாக உங்ககிட்ட எல்லாமே நான் வந்து இந்த வீடியோ மூலியமாக பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ 1 by 1 வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் கட்டமாக வந்து அந்த இடத்துக்கு நான் எப்படி போனேன், இந்த இடத்த பற்றி எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்றதை வந்து ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பற்றி வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான், ஓகேங்களா. ஸோ என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு காலேஜ் மேட்டு. ஸோ என்னோட ஃப்ரெண்டு வந்து கங்கபுரம் என்ற அந்த கிராமத்து பக்கத்தில் தான் வந்து ஒரு சிட்டியில் இருக்கான், ஓகேங்களா. அவனோட பேர் வந்து பிருத்திவி, ஓகேங்களா. ஸோ அவன் வந்து எனக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சொன்னான். மச்சி, இது போல் வந்து கங்கபுரம் என்ற ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் வந்து இப்படி ஒரு மர்மமான விஷயம் வந்து நடந்துன்னு இருக்குது. ஸோ இப்படி அந்த காட்டுக்குள்ளே யாருமே போகிறதில்ல அப்படின்னு சொல்லி, இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு, இந்த இடத்துல வந்து உன்னால் முடிஞ்சால் ஒரு 5 பேரோட போய் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணு அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தான். பட் நான் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நான் ஒருத்தனே அதை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணது தான் வந்து இந்த கேனபிள் லேடின்ற இந்த கங்கபுரம் காடு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், ராஜ் வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரிப்பு வந்து நம்ம போகணும்னு சொல்லி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், ஓகேங்களா. ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இது போல் பல ரீசன்ஸ் வந்து ராஜ்க்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. எங்களுக்காக வந்து நாங்கள் ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நான் ஐடியா பண்ணேன், ஓகேங்களா. பட் இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராஜை வந்து எந்த வகையிலையும் நான் வந்து துன்புறுத்தணும், காயப்படுத்தணுன்ற ஒரு காரணத்துக்காக நான் கொண்டு போகல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து எப்படிப்பட்ட ரிஸ்கெல்லாம் வந்து நாங்கள் 2 பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்பேற்பட்ட ரிஸ்கெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே போல் வந்து இதுவுமே வந்து தூசி மாதிரி தட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நாங்கள் 2 பேர் வந்து போனோம். பட் அந்த இடத்துல வந்து எதிர்பாராத விதமாக நடந்ததே வேற. நீ தான் தப்பாக நினச்சினுக்கிற. இடம் பார்த்தாலே பயமாக இருக்கு. எங்கடா போகிறோம்? எங்கே தெரியுமா? எங்கே போகிறோம்? இந்த அதில் குதிக்க போகிறோமா? இல்லை வா. ஐயோ, எதுக்கு வந்திருக்கோன்னு சொல்லியா கடைசி மட்டும் சொல்லவே மாட்டுட்ருக்க. சொல்கிறேன் இல்லையா?
அதை தான் அப்போத்தேருந்து சொல்லிட்டு இருக்க, சொல்கிறேன்ட்டு. நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயம் கேட்கணும்ல. என்ன விஷயம்? அதுக்காகத்தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். நீ தானேயா சொன்ன எனக்கு ரொம்ப வேலை ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலிலையும் வந்து என்னால் சரியாக டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிட்டு ஒரு டென்ட்டு போட்டு நம்ம ஜாலியாக ஒரு நைட் அப்படியே ஸ்டே பண்ணிட்டு வரணும்னு சொன்னியா இல்லையா? ஆமாம் மறந்துட்டேன், சாரி ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல மறந்துட்டேன். வந்திருக்கோம். சரி ஓகே இப்போ நான் நம்புறேன். இப்போ வந்து நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பேய் வீடியோலாம் கிடையாது. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கும் பேய் வீடியோ எடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஆஃபீஸ்லேயும் வந்து எனக்கு ஒர்க் ப்ரெஷர் வந்து தலைக்கு மேலே போயிடுச்சு. ஸோ வீட்டில் ஃபேமிலிலையும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நானும் ராஜா வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். என்னயா இந்த மாதிரி இருக்குது, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ராஜ் வந்து இந்த ஒரு விஷயம் சொன்னார். ஸோ அதனால் வந்து சூப்பராக இருக்கே ஐடியா, ஸோ அதனால் வந்து அப்படியே ஒரு டக்குன்னு தூக்கின்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஃபாரஸ்ட்டு வந்து நான் சூஸ் பண்ணி தூக்கின்னு வந்திருக்கேன். ஒரு கேம்ப் போடலாம், ஒரு ஃபயர் கேம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபாரஸ்ட் வந்து நான் போனேன். ஏன்னா ராஜ்கிட்ட வந்து முக்கியமான ஒரு விஷயம், ராஜ்கிட்ட வந்து இந்த விஷயம் நான் சொல்லலை. ஏன்னா சொன்னால் அவன் கண்டிப்பாக வரமாட்டான், ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் வீடியோலேயே வந்து அந்த ஷேடு வீடியோ நாங்கள் போயிருந்தோம் அந்த பில்டிங்க்கு, அந்த வீடியோலேயே வந்து ராஜுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ அந்த யோசனையிலேயே அவன் இருந்தான். ஸோ அதனால் வந்து அந்த யோசனையிலேருந்து இந்த இது வந்து அவனை வெளிக்கொண்டு வரும். அதாவது வந்து அதே திங்கிங்கில் இருந்தானா, பொசஸ்ட் ஆகிட்டோமோ, நம்மளுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்ற மாதிரியே ஒரு மன உளைச்சல் ஆளாயிருந்தான். ஸோ அதனால் வந்து வா ஜாலியாக வந்து நம்ம ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம், அது வாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உண்மையிலே அதுக்காக தான் வந்து நாங்கள் போனதே. ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு மர்மமான விஷயம் இருக்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். அதை நான் தனியாக ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து நான் அந்த இடத்துக்கே போனேன், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ராஜ்கிட்ட வந்து சொல்லிடலாம், இது போல் விஷயங்கள் எல்லாம் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் சொல்லி அவனை கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம கூடவே வச்சுக்கலான்ற மாதிரி தான் வந்து நான் ஒரு யோசனையோடு அந்த இடத்துக்கு போனேன். ஆனால் வந்து அந்த இடத்துல நடந்த பல மர்மமான விஷயங்கள் வந்து என்னை ரொம்பவே பிளாங்க் ஆக்கிச்சு. எதையுமே யோசிக்கிறதுக்கு எனக்கு அந்த இடத்துல வந்து நேரமே இல்லை, ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியல. ஸோ அதனால் வந்து ஓகே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு போனது. யாரும் உள்ள. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம், காட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் கேம்ப் போடலாம் சொல்லி அந்த இடம்லாம் நாங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக ஒரு விஷயம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து இதை சொல்லியிருந்தீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்டை தனியாக விட்டுட்டு நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிட்டீங்க, அவர் தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் நீங்கள் இந்த ஒரு விஷயத்த தெளிவாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நான் எதுக்காக தனியாக போனேன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணோட குரல் கேட்டுச்சு, அலறல் சத்தம் வந்து எனக்கு கேட்டுச்சு, ஓகேவா? இந்த வீடியோ வந்து இப்போ நான் உங்களுக்காக போடுறேன், அந்த கிளிப்பிங்கை பாருங்கள். அந்த கிளிப்பிங்கில் வந்து நீங்கள் தெளிவாக பாருங்கள், நான் ஆடியோ பூஸ்ட் பண்ணியே போடுறேன் அந்த கிளிப்பிங்கை, நீங்கள் தெளிவாக பாருங்கள். எனக்கு அந்த அலறல் சத்தம் வந்து க்ளீனாக கேட்டதால தான் வந்து ராஜை வந்து நம்ம எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஸோ நம்ம அது என்னன்றதை வந்து ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப கிட்ட கேட்டுச்சு அந்த வாய்ஸ், ஓகேங்களா? அந்த குரல் வந்து அலறல் சத்தம் ரொம்ப கிட்ட கேட்டுச்சு. அதனால அது என்னன்றதை வந்து நம்ம போய் பார்த்தலான்றதுக்காக தான் வந்து நான் ராஜை கூட எழுப்பாமல் நான் தனியாக அந்த இடத்துல வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன், அங்கே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குதுன்ட்டு. நீங்கள் தெளிவாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். அங்கே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு நான் சொல்லிட்டு தான் நான் கேமரா எடுத்துகிட்டு போயிருப்பேன். அந்த இடத்துக்கிட்ட ஏதோ சவுண்டு கேட்குது, அது என்னன்னு தெரியல.
ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ராஜ் கிட்ட ஒரு நைட் விஷன் கேமரா வச்சுட்டு என்கிட்ட ஒரு நைட் விஷன் கேமரா இருந்தது. ஸோ 2 நைட் விஷன், நான் எப்பவுமே எல்லா வீடியோக்குமே வந்து 2 நைட் விஷன் வந்து என் கூடவே கேரி பண்ணிக்குவேன். ஸோ ராஜ் கிட்ட ஒரு நைட் விஷன் வந்து ஆல்ரெடி நான் ஆரம்பத்திலேயே வந்து அந்த இடத்துல வந்து எங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக செட் பண்ணது தான். சேஃப்டி பர்பஸ் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து சில மிருகங்களோட நடமாட்டமும் இருக்குமோன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்தது. லைக் இந்த காட்டுப்பன்னி, அந்த ஓநாய் காட்டுப்பன்னி அது போல. ஸோ அந்த நடமாட்டங்கள்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா இந்த நைட் விஷன்ல வந்து கேப்சர் ஆகும். ஸோ எல்லாமே நீங்க பார்க்கணுன்றதுக்காக தான் வந்து அது எல்லாமே நான் நைட் விஷன் எல்லாம் கனெக்ட் பண்ணேன். வந்து இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்க பேக்ல வந்து ஒரு நிமிஷம். என்னயா? ஆமா, இப்போ எதுக்கு நைட் விஷன் போட்டிருக்க? சும்மாயா ஒரு சேஃப்டிக்கு. நம்ம சேஃப்டிக்கு. இதுல உள்குத்து இல்லையே. ஒன்றும் உள்குத்தெல்லாம் கிடையாது. அப்ப ஏன்னா வந்து இப்போ அது ஃபுல்லாவே நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். ஓ, நைட்டு ஸ்டே பண்ணி. நைட்டு ஸ்டே பண்றது. ஏன்னா அது லைட்டும் வந்து நம்மளுக்கு டியூரேஷன் ரொம்ப நேரம் வராது. ஆமா. நைட் விஷன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் வரும். அதுக்காக தான் நான் செட் பண்ணியிருக்கேன். சரியா? ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ மை சைல்ட். ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஸோ இப்போ வந்து நீங்க பார்த்துருப்பீங்க எதுக்காக நான் கேமரா எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போனேன்றது. ஸோ அது மட்டும் இல்லாம நான் தொடர்ந்து வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்டரி எல்லாமே ட்ரைன் ஆயிடுச்சுங்க ஆட்டோமேட்டிக்கா. நான் ஃபுல் சார்ஜ் போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஸோ ரன்னிங்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நைட் விஷன் கேமரா மட்டும்தான். என்கிட்ட பார்த்தீங்கன்னா சிம்பெக்ஸ் கேமரா லைட்டும் ஃபுல் ட்ரைன் ஆயிடுச்சு. 100% சார்ஜ்ன்றது ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துலயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொகோஸ் டார்ச் இருந்தது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி ஃபுல்லா இருந்தது. அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் ட்ரைன் ஆயிடுச்சு. சரி ஓகே, மொபைல்ல நான் வந்து ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கால் பண்றப்ப சிக்னலும் இல்லை அந்த காட்டுக்குள்ள. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபுல்லாகவே வந்து சிம்பெக்ஸ் என்னோடது ட்ரைன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கையில் இருக்கிறது இப்போ என்கிட்ட நைட் விஷன் மட்டும்தான். ஸோ இந்த நைட் விஷனில் வந்து பிச் பிளாக்ல வந்து இந்த ஃபாரஸ்ட்டை வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா? டார்ச் லைட்லேயும் என்னோடய டொக்கோஸ் டார்ச் லைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டும் ரொம்ப டிம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நைட் விஷன் மட்டும்தான் நான் நம்பியிருக்கேன். ஏன்னா இவ்வளோ தூரம் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ இதை நான் முடிக்காமல் போக மாட்டேன். ஓகேவா? ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். பண்ணிட்டு பிறகு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா பிச் பிளாக்ல வந்து மூவ் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க்கு. அதுவும் காட்டுக்குள்ளே தனி ஒரு ஆளாக வந்து இப்போ நான் மூவ் பண்ணுறேன். ராஜ் அங்கே தூங்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே ஒரு நைட் விஷன் வச்சுருக்கேன். இங்கே வந்து என்கிட்ட ஒரு நைட் விஷன் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நான் மூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? வாங்க அப்படியே போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நான் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டது. அப்படின்னா எந்த ஒரு லைட்டுமே இல்லாமல் வந்து என் கையில் பார்த்தீங்கன்னா வெறும் நைட் விஷன் மட்டும்தான் இருக்குது. அதை வச்சுட்டு மட்டும்தான் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பல மர்மமான விஷயங்களை வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து சில சவுண்ட்ஸும் வந்து எனக்கு கேட்டது. கைஸ், என்னை சுற்றி சத்தங்க கேட்குது. அப்நார்மலாக ஃபீல் ஆகுது. லைட்டாக பயமாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு வெளிச்சம் கூட இல்லாமல் நின்று இருக்கேனா. வெறும் நான் இந்த நைட் விஷன் ஃப்ரேமை பார்த்து மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எங்கே வேணாலும் இரு. கைஸ், ஏதோ ட்ராப் அடிக்கிறான்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டார்ச் லைட்டை வந்து ஆன் பண்ணிட்டேன். டார்ச் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொஞ்சோண்டு தான் சார்ஜ் இருக்குது அந்த டார்ச் லைட் டொக்கோஸில். சரி ஓகே, இதை வச்சு நம்ம இருந்த இடத்துக்கு போயிடலாம். நம்ம ஃபயர் கேம்ப் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம். போயிட்டு ராஜை கூட்டிகிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே கிளம்பிடலான்னு சொல்லி ஃபைனலாக நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு சத்தம் கேட்டது. ஓகேவா? அந்த சத்தம் கேட்கும் போது தான் நான் லைட்டை மெதுவாக இப்படி திருப்பி அப்படி ஒரு இடமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் வந்து சடனாக நான் இந்த ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணேன். கைஸ், இதுக்கு மேலே வந்து நான் லைட் இல்லாமல் மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் லைட் ஆன் பண்ணிக்கிறேன். என்னோடய மொபைல் இருக்குது, டார்ச் லைட் இருக்குது, நான் ஆன் பண்ணிக்கிறேன். சரியா? கைஸ், இந்த பக்கம் தான் ஏதோ சவுண்டு கேட்குது. சிம்பெக்ஸ் பேட்டரி வேறு ட்ரெயின் ஆயிடுச்சு. பள்ளம் ஃபுல்லு பள்ளமாக இருக்குது. இந்த பக்கம் எங்கன்னு தெரியல.
இந்த பக்கம் போகிறதுன்னும் புரியல. அம்மா, இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இருக்குது. ஏய், யாரு? ஏய், ஸோ அந்த லேடியை வந்து நான் தெளிவாக பார்த்துட்டேன். ஸோ அவ தான் வந்து ராஜை இழுத்துட்டு போய் அவ தான் வந்து ஒரு கட்டையால் அடிச்சிருக்கா. ஓகேவா? ஸோ விஷயம் வந்து இதுதான். கட்டையால் ராஜோட தலையில வந்து பலமாக அவ தாக்கியிருக்கா. தாக்கினதுனால ராஜ் வந்து அவன் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல இருந்து தப்பிக்க போராடி இருக்கான். அவனால முடியாத பட்சத்தில் அவன் அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். ஸோ எனக்கும் வந்து நான் சடனாக இந்த பார்க்குறப்ப டார்ச் லைட்டில் பார்க்குறப்ப அந்த லேடியை வந்து நான் கேப்சர் பண்ணேன். அவளை வந்து ஹே யார் அதுன்னு சொல்லி நான் கிட்ட கேட்டுட்டு போகிறதுக்குள்ளே வித்தின் ஒரே செகண்டு தாங்க அந்த இடத்துல இருந்து எந்த பக்கம் போனா எங்கே போனான்னு சொல்லி என்னால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லாமல் ராஜ் இந்த மாதிரி ஒரு நிலைமையில கடுக்கிறத பார்த்து தான் எனக்கு ரொம்ப படபடப்பாயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையும் ஓடல, காலும் ஓடல, மைண்டும் ஃபுல் பிளாங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் அதே பதட்டத்தில் வந்து ராஜோட பல்ஸை வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். பல்ஸு வந்து சுத்தமாக இல்லவே இல்லை. ஸோ அதனால ஒரு பதட்டத்தில் வந்து ராஜ் இறந்து போயிட்டான்ற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து நான் வந்துட்டேன். ஸோ எனக்கு அந்த நேரத்தில் பல்ஸு தெரியல. ராஜ் இது ரொம்ப ஹெவியாக அவன் மண்டையிலேயே தாக்கியிருக்கா ஒரு கட்டையால். அந்த கட்டையை அங்கேயே கீழே போட்டு போயிருக்கா. ஸோ அதை வந்து பார்த்ததும் எனக்கு அப்படியே இல்லை எனக்கு. ஸோ அதனால பயந்து போய் நான் பதட்டத்தில் என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறேன்னே சொல்லி எனக்கு புரியல. அதில் தான் வந்து நான் உங்ககிட்ட ராஜ் வந்து இறந்து போயிட்டான்ற மாதிரி நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று விழுந்து கிடந்தது. அதில் மழை தண்ணி வந்து ரொம்ப இருந்தது. ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் மழை வந்துட்டு இருக்கு. ஸோ மழை தண்ணி வந்து ரொம்ப இருந்தது அந்த பாட்டிலில். அந்த தண்ணியிலேயே வந்து அவனோட முகத்தில் தெளித்து நான் முகத்தை தட்டி இப்படி எழுப்பினவனை தான் வந்து அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக முழிப்பே வந்தது. ஸோ முழிப்பு வந்ததும் தான் எனக்கும் உயிரே வந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு யோசிச்சு பாருங்களேன் நீங்கள். அவ்வளோ ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் 2 பேர் தான். எப்படி இருக்கும்? அதுலேயும் ஒருத்தன் இறந்து போயிட்டான், நான் மட்டும்தான் இருக்கேன்றப்போ அந்த சுச்சுவேஷனில் நீங்களாக இருந்தாக்கா உங்களோட பதட்டம் எந்த லெவலுக்கு இருக்கும்? யோ யோ, என்ன ஆச்சு? யோ ராஜு, யோ நிறையா ரத்தமாக இருக்குது. யோ ஏஞ்சிரியா? யோ என்ன ஆச்சு? யோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கேமரா எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ராஜை கூட்டிகிட்டு நான் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். அப்புறம் ரொம்ப பயங்கரமாக தலை வலிக்குது எனக்கு. தலையிலலாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஜிபுன்னு வலிக்குது அப்படின்னு நல்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து என் பேக்கில் வந்து எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வந்து நான் எப்பவுமே வச்சுப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து டிஞ்சரெல்லாம் இருந்தது. ஸோ அதை போட்டு கொஞ்சம் காட்டனில் வந்து அதை பிளட்டெல்லாம் நான் அங்கேயே அவனுக்கு தொடச்சி அப்புறம் வந்து அவனுக்கு கொஞ்சம் தண்ணியில் வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ண வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அந்த காட்டுக்குள்ளே வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தோம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பொம்பளை திருப்பம் வந்துருவாளோ, வந்து எங்கேயாச்சும் என்னையும் தாக்கி இவனையும் தாக்கி அந்த இடத்துல இருந்து நாங்கள் வெளியே வருவோமா அப்படின்ற சந்தேகங்கள் வந்து எங்களுக்குள்ள உருவாயிடுச்சு. ஸோ அந்த 5 நிமிஷம் அவனுக்கு நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குற அந்த 5 நிமிஷம் வந்து என்னோட உயிரை நான் கையில் பிடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். அப்புறம் மணி பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆயிடுச்சு. காலையில் 4:30 மணி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து எங்களோட காரை வந்து நாங்கள் அங்கே காட்டுக்கு கொஞ்சம் தூரம் வழியில் நாங்கள் பார்க் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த காரில் ஏறி நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவனுக்கு ராஜுக்கு வந்து முறையாக நாங்கள் வந்து சிகிச்சை பண்ணி அப்புறம் டாக்டர்கிட்ட நாங்கள் இது போல் விஷயம்னாலாம் நாங்கள் சொல்லலை. சொன்னால் அது வேறு மாதிரியாக போயிடும். ஸோ அதனால் வந்து இவருக்கு வந்து சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ தலையில் அடிபட்டு இருக்குது, லைட்டாக தான் அடிபட்டு இருக்குன்னு சொல்லி தான் நான் வந்து அட்மிட் பண்ணேன். ஸோ அவருமே வந்து பார்த்துட்டு ஒரு 4 days வந்து பெட் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். ஸோ இவருக்கு தலையில் வந்து உள்காயம் தான், பிளட்டு வந்து சும்மா லைட்டாக தான் கிளாட் ஆகிருக்கு. நீங்கள் ஐஸ் வச்சு அதை க்யூர் பண்ணிக்கலாம். ஐஸ் பேக் வச்சு நீங்கள் வந்து ஒத்தடம் கொடுத்தாவே அது வந்து ஒரு 4 நாளில் கிளியர் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ 4 நாளும் ஆயிடுச்சு. 4 நாள் இல்லை, 1 வாரம் ஆயிடுச்சு இப்போ. ஸோ ராஜ் வந்து நல்லாவே இருக்கான். ஸோ இப்போ அவனே வந்து உங்ககிட்ட பேசுவான். அதை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், போன வீடியோவில் என்ன ஆச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது என் மேலேயும் மிஸ்டேக் இல்லை, ரூபன் ப்ரோ மேலேயும் மிஸ்டேக் இல்லை. இது வந்து எங்கள் 2 பேருக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு விஷயம். சரிங்களா?
அன்னைக்கு ஆன விஷயத்துலேருந்து அதுக்கப்புறமா நான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு ஒரு 4 டேஸாக பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். இப்போ நான் என் மூஞ்ச கூட கொஞ்சம் காட்ட வேணான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ஃபேஸ் கொஞ்சம் அடிப்பட்டனால கொஞ்சம் வீங்கியிருக்கு. அதனால ஃபேஸ் கொஞ்சம் ப்ளர் பண்ண சொல்லியிருக்கேன். தலையில் கொஞ்சம் பெயின் இருக்குது. அதனால தான் அந்த தொப்பி போட்டிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. நானும் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களை கண்டிப்பாக நான் என்டர்டெயின் பண்ணுறேன். அண்டு இப்போ என் ஹெல்த் ஓகே இருக்குது. ரூபன் ப்ளோ மேலே மிஸ்டேக் இல்லை, சரிங்களா? அதை மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. அவர் தான் கூட்டின்னு போனார், அவர் தான் இது பண்ணாருன்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இப்போ நல்லா இருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஸோ என்ன கைஸ் பார்த்துட்டிங்களா, ராஜ் வந்து நல்லா இருக்கான். இப்போ வந்து உங்களுக்கான பதில் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு பதட்டத்தில் வந்து அவனுக்கு பல்ஸ் இல்லை நான் செக் பண்ணுறப்போ. ஸோ அதனால தான் வந்து எனக்கு என்ன பேசுகிறேன் ஏது பண்ணுறேன்னே எனக்கு தெரியல. ஸோ ஒரு குழப்பத்தில் வந்து ஒரு முடிவுக்கே வந்துட்டு அவன் இறந்து போயிட்டான்ட்டு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பேசிட்டேன். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் வந்து கிடைச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரொமோ வீடியோவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் ஃபுல் வீடியோவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இது ரெண்டுக்குமே போயிட்டு நீங்கள் பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து வந்து பயங்கரமான வீடியோஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, ஆன் த வேல இருக்குது, ஓகேங்களா? டிலேவே கிடையாது. இப்போ வந்து நீங்கள் ரீசெண்டாக பார்த்துட்டே இருப்பீங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம சேனலில் வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோன்னு சொல்லி வரிசையாக வந்துன்னு இருக்குது. ஸோ இதே போல் தான் எப்பவுமே வரும், ஓகேவா? உங்களை காக்க வைக்கிறதுலாம் எனக்கு இஷ்டமே கிடையாது. வீடியோ வந்து அப்படியே ரோலர் கோஸ்டர் மாதிரி வந்துனே இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து ராஜுக்கு என்னாச்சுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பதட்டத்தில் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ நிறைய பேர் வந்து பார்க்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ சரியாக போகிறதில்லன்றீங்க. ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா ஆல்ன்ற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்து பேக் டு பேக் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்துனே இருக்கும், ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவும் வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன்.